ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாப் அலர்ட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 எம்என்சி கம்பெனிலேருந்து வந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டுன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது சதர்லேண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. மூணாவது ஐபிஎம் கார்பரேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. நாலாவது வி லோக்கலைஸ் இதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஐடியும் இருக்குது, ஐடி ஜாப்ஸும் இருக்குது, அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்ஸும் இருக்குது. இந்த 4 கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, ஃபஸ்ட் என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டு இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூல் அண்ட் டே கேர்னு சொல்லுவாங்க. இது நம்ம தமிழகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். பட் இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமோட் தான், அதாவது வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும். இந்த வேலைவாய்ப்பில் என்ன படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் படிச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரிக்யர்மெண்ட்ஸ், அதாவது நீங்கள் இந்த வேலைவாய்ப்பில் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இதில் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான லெசன்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கான ஹெல்த்தை பற்றி பார்த்துக்கணும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா அவங்ககிட்ட பேரண்ட்ஸ் கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணணும். அந்த மாதிரி வேலையை தான் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு, அதாவது கிட்டூலேருந்து வேலைவாய்ப்பு செய்ய போகிறீங்க. அது உங்கள் வீட்டிலேருந்தே தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த நோட்டிஃபிகேஷனில். இரண்டாவது சதர்லேண்ட் நோட்டிஃபிகேஷன். என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் கஸ்டமர் சர்வீஸ்க்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் இதுக்கான வேலைவாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்கணும். கஸ்டமர் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க, அதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான மெயின் ப்ராசஸ். இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளை லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே இருக்குது. இந்த அப்ளை லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி கிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே அப்ளிகேஷன்ஸ்னு உங்களுக்கு லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். உள்ளே போச்சு அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், லாஸ்ட் நேம், இமெயில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அட்ரஸ், ஃபோட்டோ, ப்ரொஃபைல், அதாவது எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ரெஷ்யூம், கவர் லெட்டர், இதை கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணது முடிஞ்சிடுச்சு. மூணாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியருக்கான வேலைவாய்ப்பு. இது பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவல் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக. இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெண்டும் பார்த்திங்கன்னா நான் ஐடி, இது பார்த்திங்கன்னா ஐடி ரிலவெண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. சரி, ஜாப் லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை, பூனே, சென்னை, ஹைதராபாத். இதில் சென்னையில் நமக்கு சென்னை இருக்குது, இல்லை நான் வேறு பக்கம் வேலை செய்கிற உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போஸ்டிங் வாங்கிக்கலாம். இந்த எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைமாக தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ட்ராவல் எல்லாம் எதுவும் பண்ணணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. கான்ட்ராக்ட் டைப் ரெகுலருக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே அப்ளை நவ் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இந்த வேலைவாய்ப்புக்கு, அதாவது ஐபிஎம்க்கு கம்பல்சரி உங்களுக்கு தேவை. எதுலாம் தெரிஞ்சிருக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிள்னு கொடுத்துருக்காங்க. ஜாவா, பைத்தான், நோட் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க கொடுக்கல, அவங்க கேட்டிருக்க நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படின்னு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் இதுதான் ஃபஸ்ட்டு மேலே ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதே மாதிரி ப்ரைமரி இமெயில், தென் உங்களுடைய ரெஷ்யூம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, இல்லை இன்டர்னா இல்லை ஃப்ரெஷர்ஸாக என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களுடைய ப்ரைமரி கண்ட்ரி என்ன அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜாயின் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நோ தேங்க்ஸ், கண்டினியூ அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். பட் அதே ரிஜிஸ்ட்ரேஷன் தான் அதுவும் பண்ண சொல்லும். இதில் எல்லாத்தையும் கொடுத்து ஜாயின் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி லோக்கலைஸ். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த கம்பெனி தான். எதுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் குவாலிட்டி ரேட்டருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கான மெயின் கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி தான். பட் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரிமோட், அதாவது வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, ரிமோட் லொக்கேஷன் மஸ்ட் பி பேஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் குவாலிட்டி ரேட்டர்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது வீட்டில் இருக்க பெண்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் 10 மணி நேரம் பேசினா போதும். இப்போ மினிமம் அப்படிங்கிறது, மேக்ஸிமம் அப்படின்னா நீங்கள் ஒரு 25 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும். அதாவது ஒரு வாரத்துக்கு சேர்த்து
இதுக்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் பிக் டாஸ்க் வென் எவர் யூ ஆர் அவைலபிள். வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஓகே, நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் எப்போ ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய டாஸ்க்கை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலைவாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் ஆட்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ வீடியோ போட்டோன்னே போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் வரணும். அதுதான் அவங்க கேட்குற ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி. இது ஒன்று தான். இது உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா போதும், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரி, இதுக்கு நாங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சுலர் டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை எனக்கு இதில் முன் அனுபவம் இருக்குன்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சர்ச் குவாலிட்டி ரேட்டர் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா மேலே இந்த இடத்துல அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இதுலேயே உங்களுக்கு சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. உங்களோட ரெஷ்யூம், ஃபுல் நேம், இமெயில், ஃபோன் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. கீழே எண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க, சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் சப்மிட் பண்ணியாச்சு. இந்த 4 வேலைவாய்ப்பு பற்றின லிங்க் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் 4 லிங்க்கும் தனித்தனியாக பேர் போட்டு கொடுத்துருக்கோம். உள்ளே போங்க, கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி இனிமேல் ரெகுலராகவே இதே மாதிரி எம்என்சி ஜாப்ஸை பற்றி நாங்கள் போடலான்னு இருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாமல் எங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு எங்கேயாவது என்னென்ன வேலைவாய்ப்பு வேணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு நீடு இருந்துச்சுன்னா அது என்னங்கிறதையும் சொல்லுங்கள். இதே மாதிரி ரெகுலராக நாங்கள் ஜாப் அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். சரி, உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.